श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरावहम् आश्रितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकं श्रीमद्रामानुजाचार्यश्रीपादां बोरुहद्वयं सदुत्तमाङ्गसन्तार्यम् अनन्तार्यमहं वजे नीलातुङ्गस्तनगिरिदरीसुत्तमुत्पोत्तकृष्णं पारार्त्यं स्वं श्रीशरशिरसिद्धमत्यापयन्ति स्वोच्छिष्टायां सजिनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते கோதாதஸ்யை நம இடமிடம் பூய ஏவாஸ்து பூயः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விடியென்ன இம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. இந்த மார்கழி மாதம் உன்னதமான தூய்மையான மாதம். மாசானாம் மார்கசோகம் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணனே தன்னை மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி அப்படின்னு சொல்லிக் கொண்டதான உயர்ந்த மாதம் இது. நமக்கான இரட்டிப்பு உன்னதமாக எப்படி ஆகிறதுன்னு கேட்டால், ஆண்டாள் பாவை நோன்பை நோற்று இந்த மாதத்தில் தான் நமக்கு திருப்பாவை அப்படிங்கிற கிரந்தத்தை நமக்காக அருளியிருக்கிறாள். அந்த திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து அப்படின்னு பூர்வாச்சாரர்கள் காட்டுகிறார்கள். இந்த திருப்பாவைக்கு பூர்வாச்சாரர்கள் பலவிதமான வியாக்கியானங்கள் பலரும் அருளியிருக்கிறார்கள். மகனியர்களும் அதற்கு சுவாபதேசங்கள் அருளியிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் பல வித்வான்களும் ஆச்சாரியர்களும் அவற்றினுடைய அர்த்தத்தை வருடந்தோறும் நமக்காக அருள்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். அதனால் உண்மையிலே ஒரு பெரிய கடல். ஒரு கடலில் மூழ்கினோம்னா ஒருவரும் முழுகும் போதும் நமக்கு புதிதான ரத்னங்களும் புதிதான பழங்களும் முத்துக்களும் கிடைப்பது போல திருப்பாவையிலும் நாம் ஒவ்வொருவரும் ஆழும்போதும் புதிதாக அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதுபோலவே இன்றைக்கு நாம் அந்த கடலில் மூழ்கி ஒரு திவலை அனுபவிப்போம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு மார்கழி நீராட்டம். இப்போ நீராட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டால், சாமானியமான அர்த்தம் நீராடுதல், அதாவது நீரிலே குளித்தல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் நம்ம சொல்லுவோம். பெரியாழ்வாரும் தன்னை யசோதா பாவனையிலே வைத்துக்கொண்டு கிருஷ்ணனை நீராட்டத்துக்கு அழைக்கிறார், வெண்ணெய் அலைந்த கொடுங்கும் அப்படிங்கிற பதிகத்தில். அதில் பாசுரம் தோறும் நீராடவாராய் நீராடவாராய் அப்படின்னு கிருஷ்ணனை விழிக்கிறார் பெரியாழ்வார். திருப்பாவையிலும் ஆண்டாள் முதல் பாசுரத்திலேயே மார்கழி திங்கள் மதிநிறைந்த நாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழீர் அப்படின்னு இந்த சீர்மல்கும் செல்வ ஆய்ப்பாடு இருக்கக்கூடிய சிறுமியர்களை எல்லாம் நீராட வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறார். ஆனால் அத்தோடு நிற்கலை. மூணாவது பாசத்தில் ஓங்கி வளர்ந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் அப்படிங்கிறார். நான்காம் பாசுரமான ஆழிமழையில் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேதொரும்பாய் அப்படின்னு முடிக்கிறார். 20வது பாசுரத்தான 33 பாசுரத்தில் இப்போதே எம்மை நீராட்டேதோர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறார். 26ஆம் பாசுரமான மாலே மணிவண்ணால் மாலையே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அப்படின்னு துவங்குறார். இப்போது அவர்கள் சாமானியமான ஒரு சுனைக்கு சென்று நீராடப் போகிறார்கள், அதற்காக அழைக்கிறார் அப்படின்னா ஆரம்பத்தில் அழைச்சிட்டு அதோடு நிறுத்திருக்கணும் ஆண்டாள். ஆனால் தொடர்ந்து அழைச்சிட்டே இருக்காளே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு இடத்துல போய் குளித்தாள் அப்படின்னு எங்கேயும் தெரிய வரலை. மேலும் இப்போ ஸ்நாத்வா புஞ்சித்தான்னு சொன்ன மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது குளித்து விட்டே சாப்பிட வேணும் அப்படின்னு. அப்படின்னா குளிக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், குளித்த பிறகு தான் சாப்பிட வேணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதுக்காக எழுந்து குளிக்கணும், அப்புறம் இலையை போட்டோடனே மறுபடியும் குளிக்கணும், மறுபடியும் ஒரு காய்கறி சேர்த்த உடனே மறுபடியும் குளிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரு தரம் குளிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுபோல் இவர் குளித்து விட்டு கிருஷ்ணனிடத்து செல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் முதல்ல குளிக்கணும், அவன்கிட்ட போய் அதுக்கப்புறம் அவர்கள் கைங்கரியத்தை கேட்கிறார்களோ வேறு என்ன கேட்கிறார்களோ அதெல்லாம் கேட்கணும். ஆனால் அவர்கள் அங்கேருந்து புறப்பட்டு போய் அந்த நந்தகோபுர மாலை அடைந்த பிறகும் கிருஷ்ணனை சந்தித்த பிறகும் தாயாரை சந்தித்த பிறகும் எல்லாத்தையும் கேட்ட பிறகும் குளிக்கிறேன்னு சொல்லான்னு கேட்டால், அதாவது நீராடுவேன்னு சொல்கிறான்னா அது குளியல் அல்ல, அதுக்கு வேறு ஏதோ அர்த்தம் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. இதுக்கு சமஸ்கிருதத்தில் முத்ராலங்காரம்னு பேர். அதாவது ஒரு கவியானவனோ ஒரு கவியானவளோ தங்கள் மனதிலே வைத்திருக்கும் ஒரு எண்ணத்தை அந்த எண்ணத்தை அப்படியே ஒரு சொல்லாக சொல்லாமல் வேறு ஒரு சொல் மூலமாகவோ ஒரு சொற்றொடர் மூலமாகவோ அதை சொல்வதற்கு இந்த முத்ராலங்காரம்னு பேர். இந்த திருப்பாவையில் பறைன்னு ஒரு வார்த்தையும் வருது. பறைனா ஒரு சிறு மேளம். அதுதான் கேட்குறான், நாராயணனே மக்கே பறை தருவான்னு கேட்குறார்கள். முதல்ல கடைசியில் இட்டே பறை கொள்வான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா அவர்கள் சாமானியமான ஒரு மேளத்தை கேட்க வரவில்லை, அதுக்குள்ளே வேறொரு கருத்து இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. அதுபோல தான் இங்கே நீராட்டம்னு சொன்னது சாமானிய குளியல் இல்லை, அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு கருத்து இருக்குன்னு நமக்கு தெரியுது. அது என்ன கருத்து அப்படின்னு கேட்டால்,
பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை காட்டுகிறார். இத்தால் இவர்கள் நினைக்கிறது கிருஷ்ண சம்ஸ்லேஷம். தமிழரும் கலவியை சுனையாடல் என்றார்கள். ஆக கிருஷ்ணனோடு சேர்ந்து இருப்பதைத்தான் ஆண்டாள் நீராட்டம் அப்படிங்கிற வார்த்தையால் காட்டுகிறாள். அதுக்கே நீராட்டம்னு பேர் வைக்கணும். அது ஏன் நீராடுதல்னு அழைக்கணும் கேட்டால், கிருஷ்ணனோடு பிரிந்து பல காலம் இருந்ததுனால அவர்களுக்கு அந்த தாபம் ஏற்பட்டிருக்கு. நெடுங்காலம் பிரிவினால ஒரு தாபம். உடம்புல வெப்பம் ஏற்பட்டால் அதுக்கு தாபம்னு சொல்லுவாள். உடம்புல வெப்பம் ஏற்பட்டால் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு குளிர்ந்த சுனையிலே போய் நீராடுவோம், அந்த தாபத்தை தணிப்பதற்கு. அதுபோல இவர்களும் கிருஷ்ணனோடு சேர்ந்திருப்பதை நீராட்டம் என்ற வார்த்தையாலே அழைக்கிறார்கள். சாஸ்திரமும் ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவ ஹிருதம் அப்படிங்கிறது. அதாவது பகவானோடு கூடியிருக்கக்கூடியதான சம்ஸ்லேஷத்திற்கு அவர்கள் காட்டும் திருஷ்டாந்தம் இந்த கிரீஷ்ம காலத்தில் இருக்கக்கூடியதான ஒரு குளிர்ந்த சுனை, அதிலே நீராடுவது அப்படின்னு சாஸ்திரம் காட்டுகிறது. அதையே தான் ஆண்டாளும் இங்கே காட்டியிருக்கிறாள். திருமங்கை ஆழ்வாரும் திருநெடுந்தாளத்தில் முத்தாரா வனமுறையாள் பாவை மாயன் மொய்யகலத்துள் இருப்பாள் அகுதும் கண்டத்தாள் தன் நிறைவெழுந்தாள் ஆவிக்கின்னாள் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் பெத்தேன் வாய்ச்சொல் இறையம் பேசக் கேளாள் பேர்பாடி தன்குடந்தை நகரம் பாடி பொத்தாமரைக்கயம் நீராடப் போனாள் பொருவத்தாள் என் மகள் பொண்ணு மகதே அப்படின்னு சொல்லுகிறார். இது பரகால நாக்கியுடைய தாயார் சொல்லக்கூடியதான பாசுரம். ஆனால் இதில் இடத்துல 2 நீராட்டம் காட்டப்படுகிறது. அணியரங்கம் ஆடுதும் அப்படின்னு ஒரு நீராட்டமும் பொத்தாமரைக்கயம் நீராடப் போனாள் அப்படின்னு ஒரு நீராட்டமும் காட்டப்படுகிறது. இந்த அணியரங்கம் ஆடுதும் அப்படிங்கிறது பரகால நாயக்கியோட வார்த்தை. பொத்தாமரைக்கயம் நீராடப் போனால் சொன்னது பரகால நாயக்கியோட தாயாரோட வார்த்தை. ஆனால் 2மே திவ்யதேச பெருமாட்டத்தில் ஏற்படுகிறது அப்படின்னு ஆச்சாரியர் காட்டுகிறார்கள். ஏன்னால் திருமங்கையாவோட நிலைமை அப்படிதான். ஆண்டாள் கிருஷ்ணனோட சம்ஸ்லேஷத்தை வேண்டினாள், அவள் விபவத்தில் தேடினாள். திருமங்கையாழ்வாருக்கு எல்லாமே திவ்ய தேசம்தான், அர்ச்சை தான். அதனால் அவர் தேடும் சம்ஸ்லேஷம் திருவரங்கத்தில் ஏற்படுகிறது. அணியரங்கம் ஆடுதுமோ அப்படின்னு சொன்னது திருவரங்க நகரத்திலே குடைந்து ஆடி தாபம் தணிவோமோ என்கிறாள் அப்படிங்கிறத காட்டுகிறது. சரி, அடுத்தது தாயார் சொல்கிறாளே பொத்தாமரைக்கயம் நீராட போனாள்னா, பொத்தாமரைக்கயம்னா ஒரு தாமரை தடாகம் தானே, அங்கங்கே திருவரங்கம் வந்துதா, திருவரங்க பெருமான் வந்துதா அப்படின்னு கேட்டால், பொத்தாமரைக்கயம்னு சொன்னது ஒரு தடாகத்தை இல்லை, தடாகம் போன்ற எம்பெருமான் திருவரங்கநாதனை அப்படின்னு பூர்வாச்சாரியர் காட்டுகிறாள். பெரியவாச்சான் பிள்ளையும் மகள் அணியரங்கம் ஆடுதுமோ என்று ஊரை சொன்னால் தான் பொத்தாமரைக்கயம் என்று பெரிய பெருமானை சொல்லுகிறாள் அப்படின்னு காட்டுகிறார். பொத்தாமரைக்கயனும் பெரிய பெருமாளை சொல்லலாமா, பெருமாளுக்கு அது ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், இதை நம்மாழ்வார் தெளிவாகவே 8ஆம் பதிகத்திலே மாயக்கூத்தா வாமனா வினயன் கண்ணா கண் கை கால் தூய செய்ய மலர்களா சோதிச் செவ்வாய் முகிழதா சாயல் சாமத் திருமேனி தன் பாசடையா தாமரநீள் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே அப்படிங்கிற தாமரநீள் வாசத்தடம் அப்படின்னு பெருமாளை காட்டுகிறார் நம்மாழ்வார். தாமரைகள் நிறைந்த ஒரு நீண்ட பெரிய அழகிய வாசனை மிகுந்த தடாகம் போன்றவனே, இல்லை தடாகமாகவே இருப்பவனே அப்படின்னு ஆழ்வார் காட்டுகிறார். அந்த தடாகத்தில் இந்த அவனுடைய கண் கை கால்கள் எல்லாம் தூய செய்ய மலர்களாகவும் அவனுடைய சோதிச் செவ்வாய் முகிழ் அதாகவும் சாயல் சாம திருமேனி தன் பாசடையாகவும் இருக்கிறது அப்படின்னு ஆழ்வார் காட்டுகிறார். இன்னொரு இடத்துல 10ஆம் பத்தில் ஆழ்வார் சொல்கிறார், துயர்கடும் கடிதடைந்து வந்து அப்படிங்கிற அந்த பாசுரத்தில் வல்லரக்கற் புக்கெழுந்த தயரதன் பெத்த மரதகமணி தடத்தினே அப்படிங்கிற இந்த தசரதானவன் அவன் பெற்றது ஸ்ரீராமன் என்னும் ஒரு மனிதனை அல்ல, அவன் பெற்றது ஒரு மரதகமணி தடம் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த மரதகமணி தடத்திலே அடியவர்கள் குடைந்து நீராடினால் அவருடைய தாபம் தணிந்து கைங்கரியத்தை பெறுவார்கள், எதிரிகளான அசுரர்கள் நுழைந்து படிந்தால் அவர்கள் நசித்து போவார்கள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். வல்லரக்கர் புக்கு அழுந்த தயரதன் பெற்ற மரதகமணி தடம். இதுக்கு ஈட்டில் நம்மளே சொல்லுகிறார், ஒரு சாமானிய குளத்தில் ஒருத்தன் இறங்கி குளித்தானால் அவன் தாபம் தீரும். அதே குளத்தில் ஒருத்தன் கல்லை கட்டின்னு கைத்தில் ஒரு கல்லை கட்டின்னு அதை கழுத்தில் கட்டி கொண்டு குதித்தானால் அவன் உயிர் போய்விடும். அதுபோல அடியவர்கள் குடைந்து நீராடி அவர்கள் தாபம் தணிய பெறுகிறார்கள், அரக்கர்கள் அதிலே அமிழ்ந்து மடிந்து போகிறார்கள் அப்படின்னு காட்டுகிறார். பெருமாள் ஒரு தடாகம் அப்படிங்கிறத பராசர பட்டரும் ஸ்ரீரங்கராஜ ஸ்தபத்திலே உத்ஃபுல்ல பங்கஜ தடாகம் இவ அப்படிங்கிறார். அதையே குலசேகர ஆழ்வாரும் முகுந்த மாலையிலே கரச்சரண சரோஜே காந்திமன்னேற்ற மீனே அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகத்தில் இந்த கரவும் சரணமும், அதாவது அவனுடைய திருவடிகளும் அவனுடைய திருக்கைகளும் தாமரைகள் என்றும், அவனுடைய கண்கள் அழகிய மீன்கள் என்றும், அவனுடைய தோள்கள் அலை வீசி எறியக்கூடியதான அந்த தோள்களும், அகாத மார்க்கேன்னு
ஆழ்ந்ததாகவும் இருக்கக்கூடிய ஹரி சரசி, ஹரி என்னும் இந்த தடாகமான இவன் அப்படின்னு காட்டுகிறார். ஆக இந்த பெருமாள் தான் ஒரு தடாகம், அவனே ஒரு தடம், அதிலே குளிப்பதுதான், அதிலே முழுகுவதுதான் நீராட்டம் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதைத்தான் ஆண்டாளும் இந்த இடத்தில் நீராட்டம் என்ற சொல்லாலே காட்டுகிறார். ஆழிமழைங்கிற பாசத்திலே அவனுடைய அருள் என்னும் அந்த மழையிலே நனைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். இது 20வது பாசத்தை ரொம்ப தெளிவாகவே காட்டுகிறாள் ஆண்டாள். நப்பின்னை நங்காய் திருவேத்துயிலான்னு தாயாரை எழுப்பி, உன்னுடைய புருஷகாரத்தாலே நாம் இவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை உக்கமும் தட்டொழியும் தந்து உன் முன்னாளனை இப்போதே எம்மை நீராட்டு அப்படிங்கிற. அதாவது உக்கமும் கொடுத்து, தட்டொழியும் கொடுத்து, உன் மணாலையும் கொடுத்து எம்மை நீராட்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லை உக்கமும் கொடுத்து, தட்டொழியும் கொடுத்து, எம்மையும் உன் மணாலையும் நீ நீராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான்னு கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நீராட்டம்ங்கிறது கிருஷ்ணனோடு சேர்ந்து இருப்பதான அந்த கலவியை காட்டுகிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இந்த 20வது பாசத்தில் நமக்கு தெரிய வருகிறது. சரி, இது வரைக்கும் நீராட்டம்னால் கிருஷ்ண சம்ஸ்லேஷம், அவனோடு சேர்ந்திருக்கும் கலவி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அதை நம்ம சாமானிய கலவியாக நினைக்கக்கூடாது. இவ்வுலக கலவி போன்றது அன்று. கலவிங்கிறது இந்த சேஷபூத்தனை அந்த சேஷி அனுபவிக்கும் நிலைக்கு கலவின்னு பேர். இந்த சேஷபூத்தனானவன் அவன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய, அந்த கைங்கரியத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் உகக்கிறான். அந்த உகப்புக்குத்தான் கலவி என்று பெயர். இதைத்தான் தைத்திரியோபநிஷதும் அகமன்னம் 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 என்றும் அகமன்னாரக 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 என்றும் காட்டுகிறது. ஆனால் இவ்வளோதான் விஷயமா இதெல்லாம் கேட்டால் இல்லை, இதுக்குள்ளே ஒரு உட்கருத்தும் இருக்குது. ஏன்னா நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த எல்லை நிலமாக ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இதனுடைய உட்கருத்து. அந்த எல்லை நிலம் என்னவென்னு கேட்டால், திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் காட்டுகிறார் 93வது பாசுரத்தில், காலை நஞ்ஞானத்துறை படிந்தாடி கண்போது செய்து அப்படின்னு. காலைனா சத்வகுணங்கள் அவை பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே நஞ்ஞான துறை படிந்து, நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியதான அந்த துறை, அதாவது ஆச்சாரியன் என்னும் துறை, அதிலே படிந்து அதிலே அவரை வணங்கி நாம் ஆடி அந்த ஆச்சார உபதேசத்திலே ஆழ்ந்து போய் நாம் என்ன பண்ண போகிறோம்? கண்போது செய்து அவனை பற்றிய ஞானம் பிறந்து மற்றவற்றை பற்றிய ஞானம் மறைந்து நாம் இருப்பதையே இது காட்டுகிறது. அங்கே நீராட்டம் என்பதை ஆச்சாரனோடு சேர்ந்திருப்பது என்று காட்டுகிறார் நம்மாழ்வார். இந்த கண்போது செய்துங்கிறத இரட்டுற மொழிதல் அப்படின்வா. கண்போது செய்துனா கண்ணை மலர வைக்கிறது மட்டுமில்லை, கண்ணை மொட்டித்தலுக்கும் அதுதான் பேர். அப்போது எம்பெருமான விஷயத்திலே உட்கண் மலர வேண்டும், புற விஷயத்திலே இந்த புறக்கண் மூடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரே அந்த ஒரு சொற்றொடரிலே ஆழ்வார் காட்டுகிறார். ஆக நீராட்டம் அப்படிங்கிறது இந்த சதாச்சாரியனான அந்த துறையிலே நாம் படிந்து அவனிடத்தில் நஞ்ஞானத்தை பெறுவது அப்படிங்கிறது காட்டப்படுகிறது. இது ஆண்டாளும் சொல்கிறாளா அப்படின்னு கேட்டால், தொட்ட விடமெல்லாம் ஆண்டாள் என்ன பண்ணுறா? தன்னுடைய ஆச்சாரியனான பெரியாழ்வாரை பற்றி சொல்லாமல் இருப்பதே இல்லை. அதனால தான் எல்லா இடத்துலையும் புதுவேர்கோன் விட்டுச்சித்தன் கோதை அப்படின்னும், வில்லிபுத்தூர் மண் விட்டுச்சித்தன் கோதை என்றும், புதுவேர்கோன் பட்டன் கோதை என்றும், புதுவை மன்னன் பட்டபிரான் கோதை என்றும், வில்லிபுத்தூர் கோன் கோதை என்றும், எய்ந்தபுகழ் பட்டபிரான் கோதை என்றும், புதுவேர்கோன் விட்டுச்சித்தன் கோதை என்றும், விட்டுச்சித்தன் வியன் கோதை என்றும் தன்னை அழைத்துக் கொள்கிறாள். தன்னுடைய ஆச்சாரோட பேரை சொல்லாமல் தன்னை அழைத்துக் கொள்வதே இல்லை ஆண்டாள். இந்த நாச்சியார் திருமொழியிலும் ஆண்டாள் வெள்ளி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரில் அது காண்டுமேன்னு ஒரு இடத்த சொல்லியிருக்கான். இது ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஆச்சார நிஷ்டையில் இந்த பாசுரம் எடுத்து உதாரிக்கப்படுகிறது. அவன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மெய்மை பெருவார்த்தைன்னு ஒரு வார்த்தை அருள் இருக்கிறான். அதையும் தான் பெரியாழ்வாருக்கு பெண்ணாய் பிறந்ததையுமே இவள் பேற்றுக்கு உடலாக நினைத்திருப்பது அப்படின்னு ஆச்சாரியர் காட்டுகிறார்கள். ஆனால் அவன் வார்த்தையில் நம்பிக்கை வராவிட்டாலும், அவன் வார்த்தை பொய்யாகியே போனாலும் கூட, தான் பெரியாழ்வார் பெண் என்பதால் தனக்கு பேரு நிச்சயம் என்று நிச்சயித்திருக்கிறாள், உறுதியாக இருக்கிறாள் ஆண்டாள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்படி நிச்சயமாக இருக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் என்ன கேட்டால், இந்த மார்கழின்ற மாதத்தில் அந்த நோன்பை ஏற்றாலே அதுவே காட்டுகிறது. இந்த மார்கழின்ற பேர் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிருகசீரிஷம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் பௌர்ணமியோடைய கூடினதான மாதத்துக்கு மார்கசீரிஷ மாதம் அப்படின்னு பேர். அதுதான் மருவி தமிழில் மார்கழி அப்படின்னு பேரை அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த மார்கசீரிஷம் அப்படிங்கிற பேரை நாம் அந்த வார்த்தையை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்க்கம் சீர்ஷம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்க்கம்னா வழி, சீர்ஷம்னா ஒரு தலையான ஒரு விஷயம். அப்போது தலையான உபாயத்தை, தலையான வழியை காட்டும் மாதம், அதுக்கு தான் மார்கழி மாதம் என்ற பேர் அப்படின்னு ஏற்படுறது. நம்முடைய சம்பிரதாயத்தை தலையான வழி எதுன்னு கேட்டால் எத்தனையோ வழிகள் இருக்குது.
கர்ம வழி இருக்குது, ஞான வழி இருக்குது, பக்தி வழி இருக்குது. அதனால் அதையெல்லாம் காட்டிலும் உயர்ந்ததான ஒரு வழி அது பிரபத்தி அல்லது சரணாகதி மார்க்கம். ஆனால் அதையும் தாண்டி இருக்கக்கூடியதான எல்லையிலமான வழி எதுன்னு கேட்டால் ஆச்சாரிய அபிமானம். அதுவே நமக்கு உத்தாரம் அப்படிங்கிறது ஸ்ரீவச்சன பூஷணம் காட்டியிருக்கிறார். அந்த விஷயத்தை தான் காட்டுவதாலே இந்த மாதம் உயர்ந்த மாதம் ஆகிறது. அதைத்தான் ஆண்டாள் திருப்பாவிலே காட்டியிருக்காள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி, நீராட்டம்னா கலவின்னு சொன்னோம், ஆனால் அது பெருமாளோட கலவி தான் சொல்லியிருக்கோம். திருப்பாவிலும் ஆண்டாள் ஆரம்பிக்கச்சே நாராயணனே நமக்கே பரிதருவான்னு ஆரம்பிக்கிறா, முடிக்கச்சே வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவன் தான் முடிச்சிருக்காளே. அப்போ பெருமாளோட கலவி தானே இவன் பேசுகிறா. இங்கே ஆச்சாரியனோடு சேர்ந்திருப்பது எங்கே காட்டுறா அப்படின்னு கேட்டால் அதற்கு நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, காஞ்சி சுவாமி என்று பெயர்பட்ட பிரதிவாதி பயங்கரம் வண்ணங்கராச்சாரிய சுவாமி திருப்பாவை மொத்தமே ஆச்சாரியனான எம்பெருமானாரை பற்றி அப்படின்னு காட்டியிருக்கிறார். அதை விட்டாலும் கூட ஆச்சாரியன் என்ற பெயர் பெருமாளுக்கும் பொருத்தம்ங்கிறது நாம் பார்க்கிறோம். பிரதம ஆச்சாரியன் பெருமாள் தான். குரு பரம தனியிலும் லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படின்னு லக்ஷ்மிநாத எம்பெருமானத்திலே ஆச்சாரிய பரமை துவங்குறது அப்படின்னு கூறத்தாழ்வான் காட்டுகிறார். ஏனென்றால் ரகசியத்திரத்தை நமக்கு உபதேசிப்பவனே நம்முடைய ஆச்சாரியன். அந்த ரகசியத்திரத்தை கொடுத்தது பெருமாள் தான். பெரியாழ்வாரும் பீரகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து அப்படிங்கிறார். புள்ளலோகாச்சார முமுட்சுப்படியிலே தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று அப்படின்னு காட்டுகிறார். அதனால் அவனுக்கு இந்த சிஷ்யத்தன்மையும் ஆச்சாரியத்தன்மையும் அவன் ஏறிட்டு கொண்டான் அப்படிங்கிறத அவர் காட்டுகிறார். அதனால் தான் ஸ்ரீவச்சன பூஷணத்தை முடிக்கச் செய்யவும் ஈஸ்வரனும் ஆச்சாரத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார் புள்ளலோகாச்சாரியர். ஆகையரே குரும் பரம்பரையிலே அன்வைத்ததும் ஸ்ரீ கீதையும் அபயப்பிரதானமும் அருளி செய்ததும் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுகிறார் புள்ளலோகாச்சாரியர். ஆக இந்த நீராட்டம்னு இந்த ஆண்டாள் திருப்பாவையில் சொன்னது சாமானிய நீரிலே சென்று ஆடுவதல்ல, அது எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் சம்ஸ்லேஷம், அந்த கலவியை காட்டுகிறாள் என்றும் அதையும் தாண்டி அதன் எல்லையினமான ஆச்சாரனோடு சேர்ந்திருக்கும் அந்த ஆச்சார அபிமானத்தை பெற்றிருக்கும் தன்மையை காட்டுகிறாள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இது ஆச்சாரின் சன்னதியிலே பறக்க கற்று உணர்ந்து நாம் பெற வேண்டிய விஷயம். சுருக்கமாக அடியேன் தெரிவித்தேன். இத்தனை குற்றம் குறைகளை பெரியோர்கள் பொறுத்துருவமாக பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவிலேஷனம். அடியேன் மதுர கவிதாசன்.